Dear students, in this class we have to see genetic mapping. So the genetic mapping consists of two words, genetic and mapping. Already you know the word of map. Okay, so social நீங்க வந்து 10th 9th எல்லாம் நீங்க வந்து map யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கொடுக்கக்கூடிய பர்டிகுலர் பிளேஸ் இல்லை ரிவர் இல்லை அப்படி நம்ம வந்து அந்த ஹில்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து பர்டிகுலராக அந்த இடத்துல தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த பிளேஸை வந்து நம்ம மாற்றி போட்டால் அது வந்து ராங்காக மாறிடுது இல்லையா. அதே போல் தான் இந்த மேப்பிங்கை நம்ம வந்து எதில் யூஸ் பண்ண போகிறோம்னா ஜெனட்டிக்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இப்போ ஜெனட்டிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ். ஓகே, இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த ஜீன்ஸ். ஸோ அப்போ அந்த ஜீன்ஸு எங்கே இருக்குது, குரோமோசோமில் இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது நிறைய ஜீன்ஸ் இருக்குது, ஒரு குரோமோசோம்லேயும் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் ஜீன்ஸில் எந்தெந்த கேரக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் எங்கெங்கே இருக்குது, லொக்கேட்டடாக இருக்குது, அந்த அட்ஜசன்ட் ஜீன்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, உங்கள் கிளாஸ் ரூமை கன்சிடர் பண்ணிங்க. யுவர் கிளாஸ் ரூம் இஸ் ஏ ஒன் குரோமோசோம், யூ ஆர் த ஜீன்ஸ். ஓகே, ஸோ ஒரு இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, பெஞ்சில் வந்து 4 or 5 members or 3 members கூட உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்போ அது ஒன்று ஒரு லோக்கஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து எங்கே இருப்பான், ஃபஸ்ட் பெஞ்சில் இருப்பான், இல்லை லாஸ்ட் பெஞ்சில் இருப்பான், நீங்கள் வந்து செகண்ட் பெஞ்சில் இருப்பீங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கும் போது உங்கள் 2 பேரும் யூ ஆர் த ஜீன்ஸ், நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்டும் ஒரு ஜீன்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதே மாதிரி லாஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். ஸோ அப்போது நீங்கள் எங்கே பர்டிகுலராக உட்காடுறீங்க உங்களுடைய பெஞ்சஸில், உங்களுடைய லோக்கஸில், அப்போ அது நம்ம என்ன சொல்கிறோம், அதுதான் உங்களுடைய பர்டிகுலர் பிளேஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பிளேஸ் மாறி உட்காந்திங்கன்னா, பெஞ்சில் மாறி உட்காரும் போது உங்கள் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பிளேஸை வந்து நீ அடிக்கடி சேஞ்ச் பண்ணாத, ஒரே இடத்துல இருன்னு சொல்லிட்டு. பட் ஜீன்ஸில் வந்து அந்த மாதிரிலாம் அடிக்கடி ஜீன்ஸ் சேஞ்சஸ் ஆகாது. சம் ஜீன்ஸில் வந்து என்ன ஆகும்னா ஆல்வேஸ் அதனுடைய பிளேஸை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸான்னு சொல்லுவோம். அதுவும் இந்த லெசனுடைய எண்டில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஜெனட்டிக் மேப் வருவோம். ஸோ அப்போ உங்களுடைய கிளாஸ் ரூமில் உங்களுடைய பிளேஸ்ன்றது இதுதான்றதை நம்ம வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு குரோமோசோமில் ஒரு ஜீன்ஸ் எங்கே இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குன்றதை நம்ம வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து என்னென்னா ஜெனட்டிக் மேப்பிங். ஸோ இந்த ஜெனட்டிக் மேப் மூலிமா நமக்கு ஒரு குரோமோசோமில் எவ்வளோ குரோமோசோம் எந்த பிளேஸில் லொக்கேட்டடாக இருக்குன்றதை நம்மளால் கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதனுடைய டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஜீன்ஸ். The diagrammatic representation of position of genes and related distance between the adjacent gene is called genetic mapping. So அப்போ அந்த குரோமோசோமில் ஓகே, ஸோ அந்த குரோமோசோம் எங்கே இருக்குது, பொசிஷன் ஆஃப் ஜீன்ஸ் எந்த பிளேஸில் லொக்கேட்டடாக இருக்குது, அதுக்கு அடுத்து நம்ம எந்தெந்த ஜீன்ஸ்க்கு வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம், இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஒரு ப்ரொசீஜரை கொண்டுட்டு வந்தோம்னா அதுதான் ஜெனட்டிக் மேப்பிங். ஓகே, ஸோ த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிஸ்டன்சஸ் பிட்வீன் தி அட்ஜசன்ட்ன்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீன்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே, தி அட்ஜசன்ட் ஜீன் இஸ் கால்டு ஜெனட்டிக் மேப்பிங். ஸோ இந்த ஜெனட்டிக் மேப் 2 ஜீனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸோ இல்லை அந்த ஜெனட்டிக் மேப் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னா டு ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி இல்லாமல் நம்ம இந்த ஜெனட்டிக் மேப்பிங்கை வந்து ரெடி பண்ண முடியாது, நம்மளால் அதை வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஜெனட்டிக் மேப் நம்ம வந்து ரெடி பண்ணணும்னா அதுக்கு ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியணும். ஸோ இந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியை பேசிக்காக வச்சு தான் நம்ம இந்த ஜெனட்டிக் மேப்பை வந்து ரெடி பண்ணுறோம். Okay, so the genetic map is directly proportional to the recombination frequency. So அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த recombination frequency நம்ம வேறு எப்படி சொல்லலாம்னா linkage map. ஓகே, பிகாஸ் அந்த ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் வச்சு தான் அந்த ஜீன்ஸ் வந்து லிங்க்டு ஜீன்ஸாக இல்லை அன்லிங்க்டு ஜீன்ஸான்றதை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அதே போல் லிங்கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கா இல்லை பார்ஷியலி இருக்கான்றதையும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இதுக்கெல்லாமே ரொம்ப பேசிக்காக இருக்கிறது ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி இல்லை ஜெனட்டிக் மேப்பிங்கை வந்து ஃபஸ்ட்டு யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஆல்ஃப்ரட் ஹெச் ஸ்டர்டிவன்ட் இன் 1913. ஹி இஸ் ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப் டிஹெச் மார்கன். ஓகே, டிஹெச் மார்கனுடைய ஸ்டூடெண்ட் இவர். அவர் டிஹெச் மார்கன் வந்து லிங்கேஜை பற்றி கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணார், நமக்கு வந்து நிறைய ஹைப்போதீசிஸ் கொடுத்தாரு. அவர் கூட இருந்து இந்த ஸ்டூடெண்ட் ஆல்ஃப்ரட் ஹெச் ஸ்டர்டிவன்ட் வந்து
இந்த ஜெனட்டிக் மேப்பிங் பற்றி, அதாவது தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயிற மாதிரி அவருடைய ப்ரொஃபஸர் வந்து 8 அடி பாய்ந்தால் அவர் அந்த டிஹெச் மார்கனுடைய ஸ்டூடெண்ட் வந்து 16 அடி இங்கே பாயிறாரு. ஓகே, ஸோ ஆனால் இவர் இந்த அளவுக்கு வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு பேசிக்காக இருந்தது டிஹெச் மார்கனுடைய அந்த லிங்கேஜ் தான். ஓகே, அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா கப்ளிங் அண்டு ரிப்பல்ஷன் அதில் வந்து ரிசல்ட்டை பேஸிங்கை வச்சு தான் இந்த ஜெனட்டிக் மேப்பும் கொண்டுட்டு வராங்க. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேப் டிஸ்டன்ஸ். அதனால மேப் டிஸ்டன்ஸ், ஓகே, 2 ஜீனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? உங்கள் 2 ஒரே பெஞ்சில் நீங்கள் ஒரு 3 or 4 மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் 4 பேரும் ஒரே பெஞ்சை உக்காந்துருக்கலாம், இல்லை பிளேஸில் வந்து மாறி மாறி இருப்பீங்க, பெஞ்சஸில் வேறு பெஞ்சஸில் கூட உக்காந்துருக்கலாம். ஸோ அப்போது உங்கள் 4 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் மேப் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ அந்த மேப் டிஸ்டன்ஸுக்கு நமக்கு என்ன வேணும்? ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த ஜெனட்டிக் மேப்போடைய யூனிட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேப் யூனிட். ஜெனட்டிக் மேப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேப் யூனிட். அதனுடைய யூனிட் வந்து மேப் யூனிட் தான் நம்ம சொல்லணும். இந்த 1 மேப் யூனிட் இஸ் ஈக்குவலன்ட் டு த 1% ஆஃப் கிராசிங் ஓவர். கிராசிங் ஓவருடைய வேல்யூ வச்சு தான் நம்ம அதை ஜெனட்டிக் மேப் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அந்த ஒரு கிராசிங் ஒரு பர்சன்டேஜும் நம்ம வந்து என்னன்னு எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 மேப் யூனிட்டு நம்ம வந்து நேமிங் தரோம். ஓகே, நெக்ஸ்ட் மேப் யூனிட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏ சென்டிமார்கன். ஓகே, இதில் தெரியும். ஸோ அப்போ அவருடைய குரூப் என்னன்னு சொல்கிறோம்? ப்ரொஃபஸர் ஆல்ஃப்ரட் ஹெச் அந்த ஸ்டேட்டிவான்டோடைய ப்ரொஃபஸர் மார்கன், அவருக்கு வந்து இவர் ஹானர் பண்ணுறாரு. உங்களால் தான் நான் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இந்த ஹைப்போதேசிஸை என்னால் கொண்டுட்டு வர முடியுது, ஸோ உங்களுக்கு நான் வந்து ஹானர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவருடைய ப்ரொஃபஸர் நேமே வந்து இந்த ஸ்கேலுக்கு அவர் வந்து நேமிங் தராரு, சென்டி மார்கன் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ அந்த சென்டி மார்கன் 100 சென்டி மார்கன் இஸ் ஈக்குவல் டு 1 மார்கன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? 100 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா 1 மீட்டர் சொல்கிறோம் இல்லையா? அதே போல் இந்த ஜெனட்டிக் மேப்பில் 100 சென்டிமார்கன் இருந்ததுன்னா அது வந்து 1 மார்கன் நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு ஜெனட்டிக் மேப்னா என்ன, இந்த மேப் டிஸ்டன்சஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 4 ஜீன் கன்சிடர் பண்ணுவோம். அது வந்து ஒரு செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ABCD. These 4 genes are located in a linearly arranged. ஓகே, ஸோ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா A and Bக்கு அந்த 2 ஜீன் வந்து எந்த டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னா 3.5 சென்டிமார்கனில் இருக்குது. சிமிலர்லி BC எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7.5 சென்டிமார்கன். CDக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமார்கன். ஸோ இப்போ இந்த 3.5, 7.5, 5.5 இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வந்ததுன்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அப்போ அந்த கப்ளிங் ரேஷியோவில் ரீகாம்பினன்ட் ப்ராஜனியோடைய ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன வந்ததுன்னா 12%. ஸோ அந்த 12% தான் இங்கே அப்ளை பண்ணுறாங்க. அந்த 12 கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி 3.5, B அண்ட் சிக்கு இருக்கக்கூடிய ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி 7.5, C அண்ட் டிக்கு இருக்கக்கூடிய ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி 5.5. ஸோ அப்போ இதை நம்ம வந்து அந்த டெஸ்ட் கிராஸ் மூலிமா வந்து ரிசல்ட்டை ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியோடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ நம்ம போட்டுருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போது A அண்ட் B இந்த ஜீனுடைய டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக இந்த 4 ஜீனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ 4 ஜீனு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும்னா டிஸ்டன்ஸை A + B, B + C, C + D இதனுடைய டிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணோம்னா ஏக்கும் டிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். Okay, so that is the distances between the A and D genes. So அப்போ 3.5, 7.5 and 5.5 இது மூணுத்தை ஆட் பண்ண நமக்கு வரக்கூடியது 16.5 சென்டிமார்கன் நம்ம சொல்லலாம். ஸோ சிமிலர்லி ஏவுக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இதே போல் தான் வந்து இந்த ஜெனட்டிக் மேப் மூலிமா வந்து ஜீன்ஸோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது, அந்த ஜீன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்றதையும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ஜெனட்டிக் மேப் நம்ம எதை பேஸ் பண்ணி கொண்டுட்டு வரோம்? ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ அப்போ ஜெனட்டிக் மேப்பிங்கிறது என்னது? இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிஸ்டன்சஸ் பிட்வீன் த அட்ஜசன்ட் ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம். ஓகே, ஸோ திஸ் ஜெனட்டிக் மேப் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லிங்கேஜ் மேப். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஆல்ஃப்ரட் ஹெச் ஸ்டர்டிவான்ட் இஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப்
TH Morgan. Okay, so இந்த genetic map இதனுடைய யூனிட் நம்ம என்னன்னு சொல்றோம்னா map unit நம்ம சொல்றோம். So அப்போ 1 map unit is equivalent to 1% of crossing over. So அப்போ நம்ம இங்க 3.5 map unit or centimark நம்ம சொல்றோம்னா அப்போ இந்த 3.5 என்றது என்னன்னா it is a crossing over percentage, that is a recombination frequency. Okay, and this is one small example. Okay, so in the distance map distance மூலமா நம்ம வந்து the genes are located where is located and distances between the two adjacent genes என்றதை நம்ம வந்து இங்க தெரிஞ்சிக்கலாம். Okay, so இதனுடைய continuation இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது 2 point crosses and 3 point test crosses. So 2 point test crosses or 3 point test crosses கூட சொல்லிக்கலாம். இது உங்களுக்கு 2 mark or 1 markல வரக்கூடிய question. 2 point crosses னா என்ன? Genetic map can be constructed from a series of test crosses. So continuously ஒரு characters produce பண்ணக்கூடிய அந்த 2 genes நம்ம வந்து test cross பண்ணிட்டு இருந்தோம்னா அதனுடைய result recombination frequency வருது இல்லீங்களா? So அதுதான் வந்து என்னன்னா 2 point. இப்போ A and B இது வந்து நம்ம test cross பண்ணோம்னா வரக்கூடிய அந்த relative frequency தான் நம்ம என்ன சொல்றோம்? So இந்த இடத்துல சென்டிமார்கன் நம்ம சொல்கிறோம் 3.5 சென்டிமார்கன் சொல்கிறோம். ஸோ அப்போ இது ஒரு டெஸ்ட் கிராஸில் வந்த ரேஷியோ, இது ஒரு டெஸ்ட் கிராஸில் வந்தது, இது ஒரு டெஸ்ட் கிராஸ் வந்தது. இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தட் இஸ் த மேப், ஜெனட்டிக் மேப். இதில் நம்ம 2 ஜீனை மட்டும் எடுத்து அதை கிராஸ் பண்ணோம்னா தட் இஸ் எ 2 point crosses. Okay, genetic map can be constructed from a series of test crosses for pairs of genes. Okay, so அந்த pairs of genes ரெண்டு genes எடுத்து நம்ம கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நம்ம மேப் யூனிட்டை வந்து ரெடி பண்ண முடியும். பட் it is not efficient because டபுள் கிராஸ் ஓவர் இஸ் மிஸ்ட். இந்த இடத்துல நம்ம வந்து டபுள் கிராஸை எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் 2 ஜீனுக்கு நடுவில் ஒரு கிராஸ் தான் நடக்கும். அப்போ ஒரு கிராஸ் நடக்கும்போது இட் டேக்ஸ் மோர் டைம்ஸ். நம்ம இந்த மேப்பை வந்து கொண்டுட்டு வரணும்னா ரொம்ப டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் வந்து ரொம்ப ஒர்க் லோட் பண்ணுற மாதிரியே இருக்கும், சீக்கிரம் நம்மளால் முடிக்க முடியாது. அப்போ அது வந்து அனதர் ஒன் மெத்தடோடு கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் வந்து நமக்கு இதில் கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட் பிகாஸ் டபுள் கிராஸ் ஓவர் இஸ் மிஸ்டு. 2 டபுள் கிராஸ் நடந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இது பண்ணிடலாம். அது கால்குலேஷனுக்கு போட்டு முடிச்சுட்டு அட் ஏ டைமில் நம்ம வந்து 2 to 3 ஜீன்ஸோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே 2 ஜீன்ஸ் நடுவில் ஒரே ஒரு கிராசிங் நடக்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப டைம் அதிகமாக எடுக்கும் நம்ம இந்த கால்குலேஷன் கொண்டுட்டு வரதுக்கு. ஓகே, ஸோ 2 point test crosses, genetic map can be constructed from a series of test crosses for pairs of genes. Okay, and 3 point test cross. What is mean by 3 point test cross? Analyzing the inheritance patterns of 3 alleles. 2 alleles 2 genes நம்ம எடுக்காம 3 alleles இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறோம். 3 alleles by test crossing a triple recessive heterozygote. ஓகே, அந்த ஹெட்ரோசைகட்டில் டாமினண்ட்டாக இருக்கலாம் இல்லை ரிசசிவ் ஜீன்ஸ் ரெண்டுமே அதில் இருக்கும். ஓகே, ரெண்டுமே இருக்கும். அதில் வந்து நம்ம ரிசசிவ் ஹெட்ரோசைகட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். அந்த ரிசசிவ் ஹெட்ரோசைகட்டை எதுக்கு கூட நம்ம இது பண்ணுறோம்னா கிராஸ் பண்ணுறோம்னா இந்த ட்ரிபிள் ஹோமோசைகட். ஓகே, வித் ஏ ட்ரிபிள் ஹோமோசைகட் பேரண்ட் கூட நம்ம வந்து கிராஸ் பண்ணுறது 3 point test cross. ஸோ இந்த 3 point test cross மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? டு டிட்டர்மைன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 3 alleles. அந்த 3 alleles உடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃபஸ்ட் பெஞ்ச், மிடில் பெஞ்ச் அண்ட் லாஸ்ட் பெஞ்சில் இருந்தாங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவங்க இருக்காங்கன்றதை நம்ம ஈஸியாக சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று ஃபூட்டை வச்சு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க, இல்லை ஸ்கேலை வச்சு மென்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே வந்து எதை வச்சு மென்ஷன் பண்ணுறோம்? ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம் அந்த 3 allelsக்கு எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது. ஓகே, அதுக்கு அடுத்து அந்த allels வந்து எந்த ஆர்டரில் இருக்குது? ஓகே, இப்போ வந்து நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எல்லோரும் சேமாக இருக்கலாம், இல்லை ஹைட் வைஸ் வந்து வேரி ஆகும். அப்படி வேரி ஆகும்போது ஷார்ட்டாக இருக்கிறவங்களே எப்பவுமே ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க, கொஞ்சம் மீடியம் ஹைட்டாக இருக்கிறவங்க மிடில் இருப்பாங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க பின்னால் இருப்பாங்க. அப்போ ஆர்டர் வைஸ் நம்ம இருக்கிற மாதிரி இந்த அல்லீல்ஸில் வந்து எந்த ஆர்டர்ஸில் வந்து குரோமோசோமில் இருக்குன்றதை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, so to determine distance between 3 alleles and order of genes located on a chromosome அப்படின்றது இந்த 3 point test cross மூலமா நம்மளால இந்த predict பண்ண முடியும். ஓகே, and it provide more accurate map distances. so இந்த double cross 2 point crosses விட
3 பாயிண்ட் டெஸ்ட் கிராஸ் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். இதில் வரக்கூடிய அந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியால் நம்ம வந்து ஈஸியாக மேப்பை வந்து ஜெனட்டிக் மேப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த கால்குலேஷனுக்கு இது பேசிக் டெஃபினிஷன். ஓகே, ஸோ அப்போ ஜெனட்டிக் மேப் 2 பாயிண்ட் கிராஸஸ் 3 பாயிண்ட் டெஸ்ட் கிராஸஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இது மூலிமா இப்போ உங்களுக்கு நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க ஜீன்ஸ்னால் என்ன, அந்த ஜீன்ஸோடைய எக்ஸ்ப்ரெஷன் கேரக்டர்ஸ் வந்து எப்படி அது பண்ணுது, எப்படி டிட்டர்மைன் பண்ணுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அப்போ அதனுடைய யூனிட், ஓகே, ஜெனட்டிக் மேப்போடைய யூனிட் அது என்னன்றதையும் அந்த ஜெனட்டிக் மேப் நம்ம எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்றதையும் இந்த கிளாஸில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். அது கூட 2 பாயிண்ட் கிராஸஸ் அண்ட் 3 பாயிண்ட் டெஸ்ட் கிராஸஸோட டெஃபினேஷனும் பார்த்துருக்கோம். இதனுடைய கண்டினியூவேஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.